மதுரை தொடர்கிறது. ஏன் டிரைவரையா வண்டி எடுக்கும் போது பார்த்து எடுக்கிறது இல்லையா? பார்த்தாம எடுத்துட்டு வந்தேன். பார்த்து எடுக்கிறதுனா வண்டியை பாக்குறது இல்ல, வண்டிக்குள்ள இருக்க பொருள் சரியா வேலை செய்தான்னு பார்த்து எடுக்கணும். இந்த ரெடி ஆயிடுச்சுமா, ஒரு 5 நிமிஷத்துல சரி பண்ணி. என்ன 5 நிமிஷமோ எம்புட்டு நேரம் தான் இந்த பொட்டல் காட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறது. இத பாருங்க என் புள்ள முகத்தை எப்படி வாடி போயிருக்குதுன்னு. ஆத்தா, எப்ப நம்ம தாத்தா வீட்டுக்கு போவோம்? அது என்ன அப்படி கேட்டுட்டீங்க? அது நம்ம வீடு, தாத்தா வீடெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? சரியாத்தா. காமாச்சு, நீ என்னதான் சொன்னாலும் என் மகன் சரவணன் சொல்றதுதான் சரி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆத்தா, ஏன் ஆத்தா வண்டி நின்னுடுச்சு? என்னத்த சொல்ல, என்ன போடல கண்ணு. ஏன் போடல? வாங்கிட்டு வரல. ஏன் வாங்கிட்டு வரல? நம்ம டிரைவர் ஐயா மறந்துட்டாரு. ஏன் மறந்தாரு? அத அவரையே கேட்டு சொல்றேனே. நீ இப்பவே கேளாத்தா. இங்க வேணா கண்ணு, அவரு வண்டியை சரி பண்ணிட்டு இருக்காரு. சரி பண்ணி நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வச்சு கேக்கலாம். ஆத்தா, எனக்கு ஒரு கார் வாங்கி தரியாத்தா? எதுக்கு கண்ணு உனக்கு காரு? நான் மறக்காம எண்ணெய போட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன். ஐயோ என் செல்லம், என் பிள்ளைக்கு எம்புட்டு மூளை பாரு. நீ பெரிய பிள்ளையானதும் உனக்கு பெரிய பெரிய வண்டியெல்லாம் வாங்கி கொடுக்கறேன். சரி. என்ன சரியாயிடுச்சா? இந்த முடிஞ்சு போச்சுமா, கொஞ்ச நேரத்துல சரி பண்ணி. என்னத்த பாக்குறீங்களோ? பாக்குறேன். என்ன செல்லம், வெயிலா இருக்கா? இதோ போயிடலாம், வண்டி ரெடி ஆயிடுன்னு. வீட்டுக்கு போனதும் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடு. என்ன ஏ காமாச்சி? அண்ணே, மாமா. அண்ணே, சரவணா, சிரிப்பா. கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க, மாமா கொடுக்குறியா? என்னம்மா பையன் துரும்பா அழைச்சு போயிருக்கான்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு புள்ளை பாக்குறீங்கல்ல, அதான். நீ என்னம்மா இங்க நிக்கிறவா? அது என்ன மாப்பிள, என்னாச்சு? வண்டி நின்னு வச்சு மாப்பிள, இந்த இடத்துல தவிச்ச வாக்கி தண்ணி குடுக்கறது கூட ஆள் இல்ல. அட, யார்கிட்டயாவது சொல்லிவிட வேண்டியதானே? யாருக்கிட்ட என்ன சொல்லி அனுப்புறது? யார் இருக்காங்க? அட, நீ வேற டிரைவர் அனுப்ப வேண்டியதானே? அதுக்காக குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் இங்க காத்துக்கிட்டு இருப்ப? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல என்ன, அப்புறம் எனக்கு என்ன கவலை? அண்ணே, நம்ம முருகேஷ், தொரப்பாண்டி, லட்சுமி எல்லாம் வந்துட்டாங்களா அண்ணே? இன்னும் வீட்டுக்கு போலாமா? கோயில் திருவிழாக்கு சீரியல் செட்டு சொல்லாமேன்னு அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க இந்த பக்கத்துல இருந்தெல்லாம் வரீங்க? சின்ன கடன் இருந்துச்சுமா, அதை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். அண்ணா, என்ன கடன்? கடன்றது கொடுக்கல் வாங்கல் இருக்கத்தாமா செய்யும், அதெல்லாம் விடுமா. ஏன்னா ஐயா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காருமா. இன்னொன்னு மறந்துட்டேனே, இந்த வருஷம் திருவிழால பாட்டு கச்சேரி நடத்துறதா முடிவு பண்ணிருக்காங்க. அதுல கிராமிய பாடல் பாட போறது யார் தெரியுமா? யாருன்னு? தமிழ்ச்செல்வி. ஊர் மக்கள்லாம் அவங்க கச்சேரி தான் வைக்கணும்னு கேட்டு நம்ம ஐயாவும் சம்மதம் சொல்லிட்டாரு. மாப்பிள, திருவிழா அன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது கச்சேரி உண்டா? என்ன இப்படி இழுக்கிறீங்க? இத பாருங்க, இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் கள்ளு சாராயன்னு ஏதாவது ஆரம்பிச்சிங்க, அப்புறம் இந்த காமாட்சிக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிவிட்டேன். என்னம்மா நீ, திருவிழா அன்னைக்கு மாமனும் மச்சானும் ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு போறான் அப்படி இப்படின்னு அதுக்கே கோவப்பட்டுக்கிட்டு. சரிண்ணே, ஊர் திருவிழா அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. மச்சான்,
சரியா சொன்னீங்க மச்சான். இதுக்கு மட்டும் வாய பொழங்க. என்ன மாப்பிள கோயில் திருவிழாக்கு முடிகிடி குடுக்கறதா வேண்டிக்கிட்டீங்களா? இங்க மட்டும் என்ன வாழுதா? எங்க அண்ணன் வெட்டினா அழகா இருப்பாங்க. ஆமா வண்டி அழகாத்தான் இருக்கும். தம்பி நில்லுப்பா. இப்படி வா இப்படி வா. போதும் 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 நிறுத்து. வாங்க வாங்க வாங்க. நல்ல வேளை இந்த வண்டியாச்சும் வந்துச்சே. வாங்க. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. பார்த்து பார்த்துங்க. மாமனை நல்லா இருக்க புடிச்சுக்கடா. பொண்ணு கொடுப்பாரு மாமா. புடிச்சுக்க. வண்டி கட்டி பையன் நல்லா கெட்டியா உட்காந்துட்டான் பாத்தியா?